இப்போ இது என்ன வறுக்கிறதுனா பயிறு தான், பாசிப்பருப்பு தான் வறுக்கிறேன். அந்த பாசிப்பருப்பு உருண்டைக்கு பயிறு உருண்டை பண்ணுறதுக்காக அந்த பயிர்லேயே நம்ம வந்து ஏலக்காயை போட்டுக்கு தரலாம். இதை வறுத்து மாவு அடிச்சுக்கிட்டு வந்த பிறகு சர்க்கரை வந்து நம்ம வீட்டிலே அடிச்சுக்கலாம். அது ரெண்டையும் சரி விகிதமாக கலந்து நெய் ஊற்றி நம்ம முந்திரி பருப்புலாம் போட்டு பயிறு உருண்டை பிடிக்க வேண்டியதான். இப்போ தான் வறுத்து இதை ஆற வச்சு இதை சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். கொஞ்சம் நல்லா தான் வறுக்கணும். செவக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துடணும். ரொம்ப நல்லா வறுபடாமல் இருந்துச்சுன்னா உருண்டை மணக்காது. நல்லா வறுத்து இருந்தால் தான் பயிறு உருண்டை நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது அந்த பயிறு வறுத்து மிஷினில் விட்டு வறுத்த பயிரை மிஷினுக்கு அனுப்பி நல்லா மைன்யூட்டாக பவுடர் ஆக்கியாச்சு. இது வந்து பயிறு உருண்டைக்கு. இது பயிறு மாவு, வறுத்த பயிர் சர்க்கரை வந்து நான் மிக்சியிலே அடிச்சிட்டேன். சர்க்கரையை மிக்சியில் அடிச்சிட்டேன். இந்த மாதிரி நல்லா பவுடராக அடிச்சுட்டு தரணும். சர்க்கரையை பவுடராக அடிச்சுட்டு இது ரெண்டையும் கலந்துக்க வேண்டியது தான். இப்போ சரி இப்போ இது வந்து 3/4 கிலோ இது, அதுவும் அதே மாதிரி சர்க்கரையும் 3/4 கிலோ சரி கலந்து நம்ம வந்து அப்படியே கலந்துட்டு நெய், முந்திரி பருப்பு, நான் வந்து இந்த மாவுலேயே ஏலக்காய் போட்டு அடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ முந்திரி பருப்பு சின்னதாக நைஸாக அரிஞ்சிட்டு கட் பண்ணிவிட்டு நைஸாக கட் பண்ணி போட்டுட்டு இதெல்லாம் கலந்து நெய் ஊற்றி அப்படியே பயிறு உருண்டை செஞ்சிட வேண்டியதுதான். ஏன்னா தீபாவளிக்கு வந்து இந்த பயிறு உருண்டை வைக்கணும்பாங்க. பயிறு முறுக்குலையும் பயிறு போட்டிருப்போம், ஆனால் ஸ்வீட்டில் பயிறு உருண்டை. தீபாவளிக்கு வந்து முறுக்கு, அதிரசம், பூந்தி உருண்டை, பயிறு உருண்டை, வடை, சுழியம், இதுதான் மெயினாக எல்லோரும் பண்ணுவாங்க. அவசியம் முறுக்கு, அதிரசம், பூந்தி உருண்டை இருக்கும். முன்னாடி பழமையான ஸ்வீட்டு கெட்டி உருண்டை. இப்போ இதையெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். கெட்டி உருண்டை பண்ண மாட்டோம், மற்ற எல்லா ஸ்வீட்டும் அவசியம் பண்ணுவோம். முடிகிறப்ப எல்லாமே பண்ணிடுறது. எப்படியும் ஒரு 7 பலகாரம் வந்துடும். அதனால் இந்த பயிறு உருண்டை அவசியம் இருக்கணும்னு பயிறு உருண்டை பண்ணி வச்சிடுறது. இப்படியே கலந்துட்டு அந்த இதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த குறிப்பிட்ட பகுதி மாவில் நெய் ஊற்றிருக்கேன். நான் நெய்யை காய்ச்சி ஊற்றிக்குங்க. முந்திரி பருப்புலாம் போட்டேன். ஏலக்காய், முந்திரி பருப்பு வந்து இந்த மாதிரி சின்னதாக வெட்டி போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சைஸில் ஸ்லைஸாக சின்னதாக வெட்டி போட்டுக்குங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதி மாவில் மட்டும் நெய் ஊற்றிருக்கேன். சர்க்கரை போட்டு கலந்த பிறகு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நெய்யை ஊற்றி, நெய் ரொம்ப அதிகமாக ஊற்றிட வேண்டாம், அப்புறம் தெவட்டிடும். அப்புறம் நல்லா எல்லாருமே சாப்பிட முடியாது. அதனால் இந்த அளவு மாவை ரெடி நெய்யை ஊற்றின மாவு இந்த அளவு இருந்தால் போதும். இது அப்படியே பிடிக்க வேண்டியதாங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் இப்படி பிடிச்சிட வேண்டியதுதான். இந்த மாதிரி தான் பிடிச்சிக்கணும். எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அப்புறம் பார்ப்போம். இப்படி தான் எல்லா உருண்டைகளையும் பயிறு உருண்டைகளையும் பிடிச்சாச்சு. இன்னும் பாதி மாவு இருக்குது. பாதி மாவில் தான் இந்த இவ்வளோ உருண்டை வந்துச்சு. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி.